Hi friends, welcome to Cooking Tamil. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறது வெஜ் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம இது வந்து மீல் மேக்கர் பட்டாணிலாம் போட்டு ரொம்ப டேஸ்டா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு குக்கர்ல வந்து ஒரு 3 ல இருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுல ஒரு 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை போட்டுருக்கேன். அதே மாதிரி ஒரு பிரிஞ்சி இலை. இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது இதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சோம்பு நல்லா பொரியட்டும். வெடித்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து வெங்காயம் எல்லாம் சேர்க்க போகிறோம். இது கூட ஒரு சின்ன ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இந்த வாசனை பிடிக்கிறவங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த வெங்காயத்தை நம்ம இதோட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சேருங்க, அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ணி எடுத்துருக்க தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே வெஜ் பிரியாணி அப்படிங்கும்போது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடய வாசனையும் நல்லாயிருக்கும். நல்லா ஜீரணம் ஆகுறதும் சீக்கிரம் ஜீரணம் ஆகும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து கொத்தமல்லி புதினாவை சேர்த்துட்டிங்கன்னா அடி பிடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான காய் சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸும் கேரட்டும் எடுத்துருக்கேன். நீங்கள் குடமிளகா அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து பீன்ஸும் கேரட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொடிசாக நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை சேர்த்து இதையும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வெந்துடும், ஓரளவு பாதி அளவு வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சம் பாருங்கள் மீல் மேக்கர் நல்லா சுடு தண்ணியில் போட்டு பிழிஞ்சி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். மீல் மேக்கர் போடும்போது அதோட டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பட்டாணி, காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. பத்தலை அப்படின்னா நீங்கள் 2வது கூட சேர்த்துக்கலாம். அதனால் உப்பு சேர்க்கும் போது எப்போவுமே கம்மியாக சேர்த்து அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு பச்சை வாசனை போகிற அளவு வதக்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம எந்த அளவு அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசினா கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து அரிசியை நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நீங்கள் காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்து நீங்கள் குக்கர் மூடி போட்டுடலாம்.
நான் பாஸ்மதி ரைஸ்னால் எப்போவுமே வந்து ஒரு விசில் வைப்பேன். இதே சாப்பாட்டு அரிசினா 3 விசில் வரைக்கும் வைக்கிறேன். நீங்கள் உங்களோட சாப்பாட்டு அரிசியோ இல்லை பாஸ்மதி ரைஸோ அதுக்கேற்ற மாதிரி விசில் போட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மூடி போட்டு நம்ம விசில் விட்டுடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் இல்லை இதே மாதிரி நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கறனால மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் உடையாமல் நீங்கள் கிளறணும். இந்த மாதிரி எடுத்து உதிர்த்தி விட்டிங்கன்னா சாப்பாடு நல்லாயிருக்கும், உடையாது. அதே மாதிரி அந்த மசாலாவும் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரியே இன்னொரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.